அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சீலான் ஸ்பிரிச்சுவல் சேனல். இன்று நாம் பார்க்க போவது தாய்லாந்தின் தேசிய காவியமான ராமகியன் கூறும் ஒரு ஆச்சரியமான, அதே நேரத்தில் ஆழமான தெய்வீக கதை. அந்த கதை சொல்லுவது என்ன தெரியுமா? அனுமன் ராமனின் மகன் என்று. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். இந்திய வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத, ஆனால் தாய்லாந்தின் ராமகியன் காவியத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான மிதிய கதை இது. அந்த கதைப்படி ஒரு காலத்தில் மூவுலகங்களையும் பயமுறுத்தியவன் ராவணன். அவனது அகம்பாவத்தால் தேவர்கள் எல்லாம் கலங்கி விடுகின்றனர். அப்பொழுது விஷ்ணுவே அவதாரம் எடுத்து அயோத்தியாவின் இளவரசனாக ராமனாக பூமிக்கு வருகிறார். அதே நேரத்தில் பூமியின் மலைகளில் வாழ்ந்தாள் ஒரு அப்சரை. அவள்தான் அஞ்சனை. அவள் முன்பு ஒரு சாபத்தால் குரங்கு உருவம் பெற்றிருந்தாள். அவள் தினமும் சிவனை தியானித்து என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் வனவாசத்தில் இருந்த ராமன் ஒரு யாகம் செய்து கொண்டிருந்தார். அதில் அவர் தெய்வீக சக்தியை காற்றில் பரப்பினார். அந்த தீயிலிருந்து எழுந்த ஒளி புயலாய் மாறி வாயுதேவனின் கையில் சேர்ந்தது. வாயுதேவன் அதை உலகம் முழுதும் பறக்கச் செய்தார். அந்த ஒளி புயல் பறந்து மலைகளை தாண்டி அஞ்சனையின் இதயத்தை தொட்டு அவளது கற்பத்தில் புகுந்தது. சில மாதங்களுக்கு பிறகு ஒரு புயல் இரவில் மலை முழுவதும் ஒளிர்ந்தது. அஞ்சனையின் மடியில் ஒரு ஒளி குழந்தை பிறந்தது. அவன் முகம் குரங்கின் வடிவிலும் கண்கள் சூரியனின் பிரகாசத்துடன் ஒளிந்திருந்தது. அஞ்சனா வியந்தாள். அவளது மனத்தில் ஒரு தெய்வீக குரல் கேட்டது. அவன் ராமனின் சக்தி, அவன் ராமனின் மகன், அவன் பெயர் அனுமன். பக்தியின் உருவம். இதனால்தான் தாய்லாந்து மரபு கூறுகிறது, அனுமன் என்பது ராமனின் சரீர மகன். அவர் ராமனின் ஆவியிலிருந்து பிறந்தவர். அதனால் தான் அனுமன் ராமனை தந்தை என வழிபடுகிறார். அனுமன் சிறுவயதிலிருந்தே அதிசயமானவன். ஒரு நாள் சூரியனை பழம் என்று நினைத்து பாய்ந்தான். அது தேவர்களையே பதற வைத்தது. வாயுதேவன் அவனை காப்பாற்றினார். அதிலிருந்தே உலகம் அவனை வாயுபுத்திரன் என்று அழைக்கத் தொடங்கியது. இது ஒரு சாதாரண பிறப்பு இல்லை. இது 3 தெய்வங்களின் சங்கமம். விஷ்ணுவின் சக்தி, சிவனின் ஆசீர்வாதம், வாயுவின் ஆற்றல். அதனால்தான் தாய்லாந்து காவியத்தில் கூறப்படுகிறது, அனுமன் ராமனின் மகனாக பிறந்தான், ஆனால் அவர் தெய்வீக பக்தியால் வளர்ந்தான். இதுதான் தாய்லாந்தின் ராமகியன் காவியம் கூறும் ஒரு அதிசயமான தெய்வீக உண்மை. அனுமன் ராமனின் மகனாக பிறந்த கதை. அவன் ராமனின் ஆவி, அவன் ராமனின் சிந்தனை, அவன் ராமனின் உயிர். அதனால்தான் உலகம் இன்று வரை சொல்லுகிறது, ராமன் இல்லாத வாழ்க்கை அனுமனுக்கு இல்லை, அனுமன் இல்லாத பக்தி ராமனுக்கு இல்லை. நன்றி நண்பர்களே. இந்த கதையை விரும்பினால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சுவாரஸ்யமான தெய்வீக கதைகளுக்காக சேலான் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.